வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 திரையுலகத்திற்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. அதை பற்றின விரிவான செய்திகளை நம்ம இப்போ பார்க்கலாம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் நடிகராக நடித்தவர் யார்? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆள் நம்ம சிவகார்த்திகேயன் சார் தான். அவர் அவரோட கெரியரில் மிகப்பெரிய ஹிட்டான படம் தான் இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம். வடிவேலோட காமெடியை முன்னதாக வச்ச இந்த தலைப்பு தான் இந்த படத்தை சூப்பர் ஹிட் அடித்தது அப்படின்னும் சொல்லப்படுது. படத்திற்கு பலமாக சிவகார்த்திகேயன், சூரி காமெடி, ஸ்ரீதிவ்யா க்யூட்னஸ், சத்யராஜ் உள்ளிட்டவங்களாம் இந்த படத்தில் அவங்களோட நடிப்பு திறமையை அழகாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் வெளியாகி 10 வருஷம் ஆயிருக்கு. இந்த நிலையில் இப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 வரப்போகுது அப்படின்னு பொன்ராம் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் ஹீரோவாக சிவகார்த்திகேயன் நடிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னாலே சிவகார்த்திகேயன், ஸ்ரீதிவ்யாவும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. இப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2ல் அவர் நடிக்கலைன்னா அதுக்கு என்ன காரணம், என்ன ஏது, யார் அப்போ அவருக்கு பதிலாக நடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கெஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு யாராவது நடிச்சிருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சின்னத்திரையில் சிறப்பாக செயல்பட்டு வந்த நடிகர் தான் சிவகார்த்திகேயன். சினிமாவில் பெரிய அளவில் அவருக்கு கை கொடுத்த படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சொல்கிறாங்க. இந்த படத்தில் போஸ் பாண்டியாக அவர் நடிச்சிருப்பார். அவர் கூட சூரியும் சூப்பராக நடிச்சிருப்பாருன்னு சொல்கிறாங்க. இவர்களோட கூட்டணி தொடர்ந்து அடுத்தடுத்த படத்தில் மாஸ் காட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தை இயக்கியிருந்த இயக்குனர் பொன்ராம், படத்திற்கு வசனம் எழுதியவர் இயக்குனர் எம். ராஜேஷ். இந்த கூட்டணியில் இந்த படம் மிக சிறப்பான வெற்றியை கொடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. படத்திற்கு டி. இமான் இசையமைச்சிருக்காரு. அனைத்து பாடல்களும் மிக சிறப்பான அளவில் ரசிகர்களை கவர்ந்திருக்குன்னு சொல்லப்படுது. குறிப்பாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் ஊதா கலரு ரிப்பன் என்ற பாடல் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. படத்தில் மேலும் ஸ்ரீதிவ்யா, சத்யராஜ், மொட்டை ராஜேந்திரன் உள்ளிட்டவர்களும் லீட் கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. படத்தோட கதைக்களம் சிறப்பான வகையில் கையாளப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுறாங்க. இந்த நிலையில் இந்த படத்தோட 2வது பாகத்திற்கான வேலை இப்போ தற்போது நடந்துட்டுருக்கு அப்படின்னு பொன்ராம் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் மிகப்பெரிய மாற்றமாக ஹீரோவாக சிவகார்த்திகேயன் நடிக்கவில்லை என்று அவருக்கு பதிலாக யார் நடிக்க போகிறான்னு கெஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் சொல்கிறேன். சிவகார்த்திகேயனுக்கு பதிலாக கவின் ஹீரோவாக நடிக்க பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக சொல்லியிருக்காங்க. கவின் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட 2க்கு வரப்போகிறாராம் அப்படின்னு பேச்சு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவர் நடித்தா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தற்போது அடுத்தடுத்த மிகப்பெரிய இயக்குநர்களோட இணைந்து வரும் கவினுக்கு இந்த படம் மிக சிறப்பாக அமையும்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் போலவே இந்த படமும் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக சிறப்பாக அமையும் என்று படக்குழு சார்பில் கூறப்பட்டிருக்காங்க. விரைவில் இந்த படம் குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ஒரு படத்தோட 2ஆம் பாகம் வருதுன்னா அதில் ஹீரோயினை தான் மாற்றுவாங்க. இந்த படத்தில் ஹீரோவை மாற்றிருக்காங்க. அப்போ ஹீரோவை மாற்றினா அவங்களுக்கு ஹீரோயின் ஸ்ரீதிவ்யா நடிப்பாங்களா, இல்லை வேறு யாராவது நடிப்பாங்களா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அது வரைக்கும் காத்திருப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.